எப்பொழுது பார்த்தாலும் ஒன்று சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. எத்தனை முறை தான் சொல்றது? கேட்டு கேட்டு மக்களுக்கு புளிச்சே போச்சு. வேற என்னத்தை, வேற கீரல் வந்து இருக்காது மாதிரி இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அண்ணா திமுக பிஜேபியுடைய அடிமை, அண்ணா திமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது. இதைத்தான் நீ பேசிட்டு இருக்கிற. ஆனால் நடைமுறையில் இருப்பது திமுகவுடைய அலுவலகம் தான் டெல்லியில் இருக்குது. நேற்று தினம் கனிமொழி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸுக்கும் திமுகவும் கூட்டணியில் குழப்பம் வந்தாச்சு, விரிசல் வந்தாச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆட்சியில் பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. திமுக காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். ரெண்டு பேரும் வார்த்தை போர் யுத்தம் நடைபெற்று விட்டது. உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார் திருமதி கனிமொழி அவர்கள். மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை சந்திக்கிறார், மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையாரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆக எங்கே அலுவலகம் இருக்குது திமுகவுக்கு? டெல்லியில் இருக்குது. அண்ணா திமுக அப்படி அல்ல. நம்முடைய கூட்டணியை மதித்து, அண்ணா திமுகவை மதித்து, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் நம்முடைய நம்பிக்கையை எண்ணி, நம்பிக்கை உரியவர் என்று எண்ணி நம் சென்னைக்கு வந்து இங்கே கூட்டணியை பேசி அப்பொழுதே அறிவித்தோம். மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தார். பேச்சுவார்த்தை நடத்தணும். உடனடியாக அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பில் தெளிவாக சொன்னார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்படும். அண்ணா திமுக என்டிஏ கூட்டணி அமைத்து விட்டோம். எங்கள் கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இபிஎஸ் என்று அப்பொழுதே தெளிவுபடுத்தினோம். இது கூட்டணியுடைய வரலாறு. ஆனால் உங்களுடைய கட்சியில் என்ன கூட்டணி இருக்குதா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு வார்த்தை போர் முற்றி விட்டது. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள், காங்கிரஸ் கை கொடுக்கும் சொன்னாங்க. காங்கிரஸ் கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்குது. நிலைமை அதுதான். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்பு நம்மை பற்றி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கூவி கூவி அழைக்கிறார் என்று சொன்னார், கிண்டலா பேசினார். ஸ்டாலின் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் துவங்குவோம் என்று சொல்லுவோம். 2019 அப்படித்தான் தொடங்கினோம், 2021 அப்படித்தான் தொடங்கினோம், 2024 அப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினோம். அதன் பொருட்டு வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் அந்த முறையைத்தான் பின்பற்றுவோம் சொன்னோம். அதன்படி அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சாச்சு. திமுகவில் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் முடிவாகவில்லை. காங்கிரஸ் கட்சி திமுகவை ஏற்காத ஒரு நிலை இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அன்றாட செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைய தினம் திமுக தான் தடுமாற்றம். அண்ணா திமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அம்மன் மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, ஐஜேகே இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஏசி சண்முகம் கட்சி இருக்குது, இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இருக்கின்றன. இன்றைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் நம்மளோட தான் இருக்கிறார். இன்னும் பல கட்சிகள் நமக்கு ஆதரவு கொடுக்குது. இன்னும் சில கட்சிகள் வர இருக்கின்றன.